ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிவில், மறக்குமா நெஞ்சம் இந்த 2 படமும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு டிவில். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயினி ஜாலியாக கார் ஓட்டிக்கிட்டு ரோட்டில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்க்க நம்ம ஹீரோ பைக்கில் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினி காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோ மேலே காரை விட்டுறாங்க. நடந்த இந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கை உடஞ்சிருது. அப்போ நம்ம ஹீரோயினிக்கும் நம்மளால தான் அவர் கை உடஞ்சிச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த டிவில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான படமாக தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயினி என்னென்ன பண்ணுறாங்க, அவங்கக்குள்ள எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாகவே காட்டிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு பெஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பிடிக்கல. ஏன்னா பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே ரொம்ப டல் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அதனாலேயே பஸ் ஸ்டாப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயினி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆக்டர்ஸோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு எதிர்மாறாக தான் செகண்ட் ஹாஃப் இருக்கும். பஸ் ஸ்டாப்பை விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பஸ் ஸ்டாப் மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க கதையை கொண்டு போகிற விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துக்கு ரொம்பவே செட் ஆகிருக்கு. இந்த படத்தில் சிறப்பு தோற்றமாக நம்ம விஸ்கின்னு வராரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலும் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. படத்தில் நம்ம ரசிக்க வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் மிஸ்கினும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு அந்தபடி எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவான மூவி தான் இந்த டிவில். அடுத்து மறக்குமா நெஞ்சம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஊரில் ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 12th எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காப்பி அடித்து எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட்டும் வருது. இவங்க எல்லாமே பாஸ் ஆகிடுறாங்க. ஆனால் இவங்க எல்லாமே காப்பி அடித்து தான் எழுதுனாங்க அப்படின்னு மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூல்ஸ் மேலே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்ட அந்த ஸ்கூலும் மறுபடியும் அவங்கள பரிசு எழுத கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத வராங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மறக்குமா நெஞ்சம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ஒரு ஸ்கூல் ட்ராமா படமாக இருக்குது. 96க்கு அப்புறமா இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்குன்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 96 அளவுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு கட்டே ஆகலை. நீங்கள் அந்த படம் மாதிரி இருக்குன்னு நினச்சி போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு உங்களால் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ரொமான்டிக் மூவியாக தான் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட லவ் சொல்கிற விஷயம் தான் நிறையாவே இந்த படத்தில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கதையை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தான் தோணுச்சு. ஏன்னா கதைக்களம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த படத்தில் மியூசிக் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் பிஜிஎம் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது. லவ் பிஜிஎம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான் இந்த மறக்குமா நெஞ்சம். இந்த 2 படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.